அது பேசிக் நீட். அது இது செக்ஸுங்கிறது பேசிக் நீட். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு மாதிரி தூக்கம் மாதிரி செக்ஸுங்கிறது பேசிக் நீட் அப்படின்னு நான் எவ்வளவு ரொம்ப மரியாதையான சூப்பர்வைசர் தான். ஆனால் அவர் வந்து பக்கத்தில் இல்லைம்மா இந்த டிசைன் தப்பு, புது டிசைன் வந்திருக்கு, இது பண்ணுன்னு சொல்லி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு போட்டிருக்கிற சாரினுடைய இது கொஞ்சம் விலகி இருக்குது. இப்போ இந்த பொண்ணு நான் இதை கவர் பண்ணால் அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவன் அதெல்லாம் பார்க்காம தான் பண்ணிகிட்ருக்கான்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனால் இட் இஸ் ரிவீலிங் அப்படிங்கிறது தெரியுது. இது இந்த பாகம் வெளியே தெரியுதுன்னு தெரியுது, அதை பார்க்கலன்னு தெரியுது. இப்போ நான் இந்த பொண்ணு மறைக்கணுமா இல்லை அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? இது நீங்கள் எங்கேயாவது ஆணு கிடைக்குமா? இது இந்த வருஷத்தில் எனக்கு 2 படம், கண்டிப்பாக 2 படம் ரிலீஸ். 2 படம். இன்னும் இது விஜயாண்டனி சார் படம் போஸ்டர்லலாம் அவர் இருந்தார் ஹீரோவா. இன்னும் இது விஜயாண்டனி சார் இதுக்கப்புறம் தான் வரப்போகிறாரா? எப்படி இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும்ல சார். எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியில் நான் உங்கள்கிட்ட கேள்வி என்னன்னா, இன்ட்ரோல் வர்ற வரைக்கும் ஏன்னா விஜயாண்டனி வரலையே அப்படிங்கிற தாட்டு வந்துச்சு. வரல, அதனால தான் நான் சொல்கிறேன். பார்க்கும்போது தோணலை, வெளியே வந்ததுக்கப்புறம் தோணுச்சு. சொல்லக்கூடாது, ஆனாலும் ஜிவிஎம் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய விஜயாண்டனியுடைய போர்ஷன் மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வருது, மௌனராகத்தினுடைய கார்த்திக் போர்ஷன் ரொம்ப சின்னது. அந்தளவுக்கு என்ன பாதிப்பு இந்த படத்தில் கிடைச்சிருக்கு எனக்கு விஜயாண்டனியுடைய போர்ஷன். ஃபோன் பேசிட்டு அவங்க ஆத்தங்கரை எப்படி கடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நட்டாத்துல நிற்கிறதுன்னு சொல்லாமல் கரெக்டாக நடாத்துல நிற்பாங்க, ஒயிட் ஷாட் வரும். அது எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது சார். நீங்கள் அதை எப்படி இது மாதிரியான விஷயங்கள் எனக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் நான் ரைட்டிங்லேயே இது பண்ணிடுவேன், இல்லை அங்கே ஷார்ட்டில் தோணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு எதாவது இருக்கா? ஸ்டேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்த இந்த டயலாகை எந்த இடத்துல எந்த பேக்ரவுண்டில் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த 555 இந்த மாதிரியான ஒரு படங்கள் சசி அவர்கள் இதை எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு நினச்சி உங்கள்கிட்ட இது 3 படத்துக்கு ஒன்று பண்ணணும், இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கா? அடுத்து நான் 100 கோடி வானவில் தான் படம், அதுவும் ஒரு பொண்ணுடைய காதல் பற்றிய படம் தான் அது. ஸோ அதனால் 2 பெண்களை பற்றிய படம் வந்துட போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ அடுத்து நான் கமிட் பண்ண போகிறது ஒரு ஹீரோ படம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சார். வணக்கம் ராகுல். எப்படி சார் இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். 100 சாமி பார்த்தேன் சார் நேற்று நைட்டு. கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு இருக்க ஒரு மேஜரான ஒரு 2 சந்தேகத்தை மட்டும் கேட்டுட்டு இந்த நேர்காணலுக்குள்ள போயிடலாம். சசி அவர்கள் மாதிரியான ஒரு நல்ல படைப்பாளி ஏன் கால அந்த தாமதம் இவ்வளவு? ஒரு 6 வருடம் ஆயிடுச்சு இல்லை சார் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகி? 19 ரிலீஸ் ஆச்சு. 19 இது 26. நடுவில் 100 கோடி வானவில் ஒரு படம் முடிச்சு வச்சுருக்கேன், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, அது சால்வ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உடனடியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வருஷத்தில் எனக்கு 2 படம், கண்டிப்பாக 2 படம் ரிலீஸ். 2 படம். ஓகே. இன்னொரு பெரிய சந்தேகம், எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது தோணலை, இன்டர்வெல்ல அந்த பிரேக் விட்டதுக்கப்புறம் தோணிச்சு, இங்கே இது விஜயாண்டனி சார் படம் போஸ்டர்லலாம் அவர் இருந்தார் ஹீரோவா. இன்னும் இது விஜயாண்டனி சார் இதுக்கப்புறம் தான் வரப்போகிறாரா? எப்படி இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும்ல சார். எப்படி சார் பண்ணார்? எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியிலேருந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி என்னென்னா, இன்ட்ரோல் வர்ற வரைக்கும் ஏன்னா விஜயாண்டனி வரலையே அப்படிங்கிற தாட்டு வந்துச்சு. வரல, அதனால தான் நான் சொல்கிறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் தோணுச்சு. தட் வே ஐ சக்சீடட், ஐ திங்க். நான் அப்படி ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதில்ல என்னுடைய பிளேயில். எனிவே, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு பிறகு எனக்கு என்ன, நான் படம் எடுக்கிறதுல இப்படி ஒரு கதை பண்ணணும்டா, இப்படி நிறைய பெண்கள் இப்படி இருக்காங்க, நிறைய அம்மாக்கள் இப்படி இருக்காங்க, இந்த கதையை பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி கதையை சொல்லி முடித்த உடனே அவர் ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் கம்மியான நேரம் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த கதையை பண்ணணும். இது வந்து எல்லா மக்களும் கண்டிப்பாக இதை கொண்டாடுவாங்க.
கண்டிப்பாக ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு இடத்துக்கு அவர் வந்தார். தான் கம்மியான நேரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்தில் நடிக்கணும், இந்த ஏழுமலை கேரக்டர் வந்து என்னை வசீகரிக்குது, நான் இதை பண்ணணும், இன்னொன்று இந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கும் அவர் வந்தார். அதுதான் அது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து எவ்வளோ நேரம் நான் வர்றதுங்கிறது முக்கியம் இல்லை, நான் வந்தேன்னா ஒரு ஆட்டுவேன் நான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையிலும் அதுதான். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடாது, ஆனாலும் ஜிவிஎம் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய விஜயாண்டியுடைய போர்ஷன் மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வருது, மௌனராகம். மௌனராகத்தினுடைய கார்த்திக் போர்ஷன் ரொம்ப சின்னது, அந்தளவுக்கு என்ன பாதிப்பு இந்த படத்தில் கிடச்சிருக்கு எனக்கு விஜயாண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. ஸோ அதான் அவர் என்ன நம்பினாரோ அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் மனசில் நிற்கிறார். கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் யோசிக்கிற கதாபாத்திரம் வேற, இது கற்பனை கதாபாத்திரங்கள் வேற. ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் வாழ்ந்தார், இது ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த இதிலிருந்து ஒன்று எடுக்கும்போது கூட அதற்குன்னு சில ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் நீங்கள் உருவாக்குறீங்க. ஐ மீன் அந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் விஜயன் சார் மனசில் நிற்கிறாரு. அந்த ஒரு ஏழுமலையாக 2 ஐஸ் குச்சி எடுத்து வாயில் சப்புறதா இருக்கட்டும், ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சகஜமாக பார்க்கக்கூடிய ஒருத்தன், எல்லாத்துலேருந்தும் சந்தோஷத்தை தேடுற ஒருத்தனா நம்ம பார்க்க முடியுது. அவரை உண்மையான ஏழுமலைக்கும் இவருக்கும் என்னென்ன, இது வந்து எனக்குள்ளே இருக்க ஒரு ஏழுமலை அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க? உண்மையால ஏழுமலை இருக்க இந்த இன்னசென்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உண்மையான ஏழுமலை வந்து ஏழுமலையை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறதை பார்த்தேன். அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப்புறம் அவர்கிட்ட இருந்த இன்னசென்ஸ் என்ன அப்படின்னா வந்து, இந்த படத்தில் வர மாதிரி செல்வி வந்து அந்த வீட்டை பார்க்குறதுக்கு வராங்க. மோச்சராணி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வியை அந்த வீட்டை பார்க்குறதுக்காக, அதாவது ஏழுமலையோட வீட்டை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, நீங்கள் போகும்போது ஆற்றோரம் கொண்டு போய் விட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் வந்துடுங்க அப்படி. இது எல்லாமே நடந்தது. அந்த வர்ற வழியில் அவங்க 2 பேர் பேசுகிற பேச்சில் அவர் என்ன 2 விஷயம் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் இந்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கள்ல பெரியம்மா, அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வராது, எல்லாமே சாப்பிட்றது தூங்குறது போகிறது எல்லாமே அந்த கட்டில் தான். உங்கள் பசங்ககிட்ட சொல்லுங்கள், இதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம், அவங்கள எப்பயும் போல் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் தொட கூட வேண்டியது இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இது உண்மையாக நடந்தது. உண்மையாலுமே அவர் சொன்னார். ஆமாம், உண்மையாலுமே சொன்னார். 2வது, நான் 6 வருஷமாக சரியான பொண்ணு கிடைக்காம நான் எனக்கு நிறைய பொண்ணுங்கள் பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு, ஆனால் யாரையுமே எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஒரு ஆம்பளை ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்னசென்ஸ் வேணுங்க. ஈகோ இருக்கிறவன் என்ன சொல்கிறது, நான் ஆம்பளடாங்கிற எண்ணம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்ககிட்டருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு. அது யாராக இருந்தாலும் சரி, பொண்ணுங்கிறவங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்கன்னா, பொம்பளை முன்னாடி என்னை போட்டு அடிச்சிட்டியாடா அப்படிங்கிறது தான் இருக்காங்க. பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த 2 விஷயம் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் ஒரிஜினல்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சு, ஒரு ஐடியா மட்டும் இருந்துச்சு. இந்த கதைப்படி ஒரு நாள்லேயே, கதைப்படியில் ஒரிஜினல் லைஃப்லேயே ஒரு நாள் தான் டைம், அடுத்த நாள் வந்து அந்த பாஸ்கர் இடம் கொடுக்கல. இதுக்கு மேலே நான் இடம் கொடுத்தேன்னா எல்லாருமே உள்ளே போந்துருவானுங்க, அம்மாவுடைய உறுதியை குலைச்சிருவானுங்க. அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் டிசைட் பண்ணி அடுத்த நாள், அதை இன்றைக்கி வந்து செல்வியும் ஏழுமலையும் மீட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பாஸ்கர் வரான், அவன் போய் இந்த வீட்டை பார்க்குறான், அப்பயே கல்யாணத்தை மறுநாள் கல்யாணம்ட்டான். இதுதான் நடந்தது. இதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் இப்போ நமக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த நான் சொன்ன இந்த 2 விஷயம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதை வச்சுட்டு நான் வந்து 5 நிமிஷமாவது அந்த கதை அந்த இதை நவுத்தி ஆகணும், 3 நிமிஷத்துக்கு மேலே நவுத்தி ஆகணும். அவங்க அந்த ஆத்தங்கரையில் கொண்டு போய் விடுறதுக்குள்ளே அந்த அம்மா இவனை கல்யாணம் பண்ணிக்கலாண்டான்னு ஒரு இடத்துக்கு வரணும். ஆம்பளை வந்துடுவான், ஆனால் ஒரு அம்மா வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லேட்டாக கல்யாணம் பண்ணுறோம், இதை தப்பாகிடுச்சுன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம்,
ஓகே. அதனால ரொம்ப கரெக்டாக. ஸோ எனக்கு என்னன்னா, இவனை ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? ஒரு லேடி ஒரு 42 வயசில் 43 வயசில் இருக்கிற லேடி எங்கெங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆவாங்க, எப்படி பேசுனா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஒரு கரும்பு வெட்டுற விவசாயி அவர் வந்து நிறைய படித்தது கிடையாது, இன்னசென்ட்டாக வச்சுக்கலாம், ஆனால் ஸ்மார்ட்டாக வச்சுக்கணும். இன்னசென்ஸில் மட்டும் ஒருத்தனை வந்து பிடிக்காது லேடிஸ்க்கு, அவனை ஸ்மார்ட் புத்திசாலித்தனும் பிடிக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப முக்கியப்படுது. இன்னசென்ட்டாகவும் இருக்கணும், ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். அதனால தான் அவன் வந்து ஏன் சந்தோஷமாக இருக்குல்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்கன்னு சொல்லிட்டு 2 ஐஸை வச்சுட்டு கேட்குறது சொல்கிறது வந்து அது இன்னசென்ஸ் உச்சம் தான் அது. ஏங்க ஒரு அம்மா அவன் ஃப்ரெண்டு போய் சொல்லிட்டான், இது மாதிரி அந்த பொண்ணு செல்வி வந்திருக்காடா, வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு தான் உள்ளே வரான். எப்படி வருவோம்? இப்படி 2 குடத்தை எடுத்துகிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வருவோம். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவன். ஸோ அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். அவரை வந்து ஸ்பெஷலாக ஒரு பொண்ணு உள்ளே இருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குடத்தை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு தானே வருவோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. வாங்க 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 சட்டை. அப்பா என்ன வெயில், எப்படிங்க நீ இந்த வெயிலில் வந்து ஏங்க இதாக பேசுறது ஒரு பொண்ணுக்கிட்ட? ரொம்ப யதார்த்தமான ஒரு ரொம்ப யதார்த்தமான ஆனால் ஸ்மார்ட். இதுதான் இந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக. இப்போது சார் நீங்கள் இப்போ தொட்டிப்பாலத்துக்குலாம் போயிருக்கீங்களா சார்? தொட்டிப்பாலத்து மேலே நடந்திருக்கீங்களா? தொட்டிப்பாலத்து மேலே அப்படி நடக்கும்போது இந்த பக்கம் தண்ணி இருக்கும், இந்த பக்கம் தர கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கும், 2 மேலேயும் விழாமல் அப்படி சென்டரில் நடக்கும்போது நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கும்ல சார். அந்த ஃபீல் இந்த படத்தில் எனக்கு ஒரு 2 சீன் பார்க்கும்போது வந்துருச்சு. எந்த சீன்னா, விஜயானி சாரும் ஏழுமலையும் செல்வியும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது நமக்கு என் பையனுங்க 2 பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது, இப்போது இதை நம்ம எப்படி படங்களில் பார்த்துருக்கோம்னா, எங்கள் அப்பா அம்மா பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்றத பார்ப்போம். அப்படிங்கும்போது என்ன பதிலை நம்ம எதிர்பார்க்கமோ அதுக்கு என் மைண்டு செட் ஆயிடுச்சு. அப்பா அம்மா பிடிக்கணும்னா நம்ம 2 பேருக்கு பிடிக்கணும், நம்ம முக்கியம், நம்மளது தான் முக்கியம். ஆனால் அங்கே ஏழுமலை என்ன பதில் ஏழுமலை அந்த பதிலை சொல்லிடுவாரோன்னு நான் பயக்கும் போது, ஏழுமலை என்ன சொல்லுவாருன்னா, பசங்களுக்கு பிடிக்கிறது அப்புறங்க, முதல்ல உங்களுக்கு பிடிக்குதா, அதுக்கு சந்தோஷமா இருக்கு, பையனுக்கு பிடிச்சது இன்னும் சந்தோஷம். இது எப்படி சார் யோசிச்சு? ஏன்னா அவங்க விருப்பம் உங்க விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல எல்லாம் உடஞ்சிருக்கும்ல சார். அது எப்படி அதுதான் அந்த ஐஸை வச்சுக்கிட்டே என்ன சொல்லுங்க, என்னங்க இதுக்கு போய் ஐஸு கீழே விழுந்துச்சு லூசுன்னு இதுக்கு சிரிக்கிறீங்க? ஏங்க உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசிட்டு வருது சந்தோஷப்படணுமா, இல்லை இத்தினோடு ஐஸு கீழே போனது வருத்தப்படணுமா? இது அவருடைய தியரி. ஐஸு வந்து மண்ணில் விழுந்தாலும் அது ஐஸுங்கிறது கரைஞ்சி போகிறதுங்க. அது மண்ணில் விழுந்தாலும் சரி, வாயில் விழுந்தாலும் சரி, கரைஞ்சி தான் போகும். அது வேலையை செய்யுது, நாம் நம்ம வேலையை செய்வோம் அப்படிம்பாரு. நாம் வேலைன்னா அப்படி சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க சந்தோஷமாக எல்லா நேரம் எல்லா நேரத்தையும் சந்தோஷமாக இருக்கும். ஏங்க நான் இருக்கேன்ல, இங்கே பாருங்கள், கவலை வருத்தம் இது இல்லை, கவலை கோபம் எல்லாமும் நமக்குள்ளே இருக்கணுங்க, நாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. ஆமாம்ல, நாம் தான் ரொம்ப ஓவராக அதை இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் வரும். அந்த போட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்வர்சேஷனே. ஆக்சுவலாக நாமளும் அந்த ஆத்தங்கரையில் தான், அதாவது முட்டாள் வந்து தான் பைக்கு நான் ஓட்டல பார்த்தீங்களா? நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, நாமளும் அந்த ஆத்தங்கரையில் நடந்து போகிறோம். இதே மாதிரி தாங்க எடிட்லேயே ஒருத்தர் சொன்னார், இல்லை படம் வாங்க அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அவர் சொன்னார், ஏங்க அந்த ஆத்தங்கரை சீன் இருக்குல்ல, நான் ஏதோ அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நாமளும் இருந்ததுனால என்னவோ அவங்க கூட ட்ராவல் ஆகி போகிறது அந்த ஒரு இது இருந்தது. இன்னொரு இடத்துல அதே பையன் எனக்கு எங்கே இருந்ததுன்னா, சர்ச்சில் இருக்க சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மொத்தம் 3 விஷயம் தேவை. சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்றது, உயிர், அந்த தூங்குறது, அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. 3வது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு காமன் மேனாக நான் எல்லாருக்கும் இப்போ தப்புக்குன்னு ஒன்று தோணும்ல, மேபி அபவுட் செக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஆனால் அதை கூட அழகா துணை தேவை, உடல் தேவைன்னு ஒன்று இருக்குது. எப்படி சார் அதை கேரி பண்ணீங்க? அதாவது மக்கள்கிட்ட எந்த இடத்துலையும் அந்த ஒரு இது இல்லாமல் இதை தான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத அதை சொல்கிறீங்களா அழகா? அது எப்படி அந்த இடத்துல ரைட்டிங்கில் அது உங்களுக்கு தந்துச்சு? எஸ், கரெக்டான பாயிண்ட்டு. நம்ம மக்கள் எதை வேணால் ஏற்றுக்குவாங்க, ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லணும். மூணாவது ஒரு துணை தேடிக்கிறது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு துணை தேடிக்கிறது இல்லாமல் ஒரு சிஸ்டர், நம்ம ஒரு நன் கேரக்டர் வேறு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணாலும் தப்பாகிடும். அவங்க மதத்துக்கு எதிராகிடும்.
இல்லை நமக்கு என்ன சிஸ்டர்றாங்க அப்படின்னு ஆகிடும். பட் அவங்க படித்த சிஸ்டர் அவங்க ஷீ கேன் யூஸ் தட் வேர்ட். நம்ம யூஸ்வலாக வந்துருச்சு அந்த வேர்டு, செக்ஸுங்கிற வார்த்தை யூஸ்வலாக இருக்குது. ஆனால் ஒரு நன் பேசும்போது அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு என்ன ஃபிசிக்கல் டிசைர்னு சொல்கிறதா, இல்லை வந்து எனக்கு உடம்போட தேவைன்னு சொல்கிறதா, இது அப்படிங்கிறது நிறைய யோசித்து என்ன வேர்டை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்த வார்த்தை தான் ஒரு துணை தேடிக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு வந்து இந்த வார்த்தையை தேடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, இந்த படத்தை எடுத்துக்க ஒரு நன் வந்து என்ன ரொம்ப கிளியர் கட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, 3 விஷயம். அது இங்கே கல்யாணங்கிறது சும்மா எனக்கு வயசாகிடுச்சு இல்லை வந்து எல்லாரும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கிடையவே கிடையாது. அது பேசிக் நீட். அது இது செக்ஸுங்கிறது பேசிக் நீட். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு மாதிரி தூக்கம் மாதிரி செக்ஸுங்கிறது பேசிக் நீட் அப்படின்னு நான் எவ்வளவு மக்கள் மனம் வேறு முகம் சொல்லிக்காத மாதிரி என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அது தெளிவாக. ஏன்னா இதுதான் படத்தினுடைய கவர் பாயிண்ட்டே. இது எல்லாம் இந்த விஷயங்கிறது உடம்போட தேவைங்கிறது எல்லாருக்கும் காமனான விஷயம். ஒரு பொண்ணுக்கும் அது இருக்குது. 42 வயசுலேயும் இருக்கும், 43 வயசுலேயும் இருக்கும், 50 வயசுலேயும் இருக்கும், 60 வயசுலேயும் கூட இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிற ஒரு இடம் தான் அது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துலைங்க இந்த அம்மா அந்த வாத்தியார்கிட்ட சொல்லுவாங்க, நான் என்ன சார் இந்த செருப்பாக இருந்து என் புருஷனை நான் கொண்டிருந்தா கூட எனக்கு 10-12 வருஷம் தான் சார் ஜெயிலு. என் புருஷன் தானாக செத்து போயிட்டேன், ஏன் சார் எனக்கு ஆயுசு முழுக்க ஜெயிலு? ஒரு செருப்பு இருந்து போச்சுன்னா நல்ல செருப்பு சேர்ந்து தான் நட்டனர் ரோடு, இப்படி நடு ரோட்டில் கிடக்கிறது நான் என்ன செருப்பா சார் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, நானும் உப்பு போட்டு தான் சார் சாப்பிட்றேன், எனக்கும் எல்லார் மாதிரியும் இருக்கணும் சார். வாட் இஸ் தட் மீன்? இதை விட நீங்கள் ஒரு பொண்ணு நான் எனக்கு எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் சார் இந்த படத்தினுடைய கோர் பாயிண்ட்டாக நினைக்கிறேன் நான். இதுதான் ஒரு பொண்ணு தைரியமாக இந்த ஒரு திரைப்படத்தில் எனக்கு எல்லார் மாதிரியும் இருக்கணும், எனக்குள்ள ஒரு உடம்போட தேவை இருக்குது ஸ்டில், ஸோ தட் என் பசங்க வளர்ந்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்னு ஒரு அம்மாவாக முன்வைக்கிறாங்க. ஒரு பெண்ணாக நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், ஆனால் என் பசங்களோட விருப்பம் இருந்தால் அப்படி ஒரு பெண்ணாகவும் இருக்காங்க, ஒரு தாயாகவும் இருக்காங்க. இந்த இடம்தான் நான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடமாகவும் தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு இடத்த நான் பேசியிருக்கிறதாவும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, செல்வியம்மாட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பாஸ்கர் அவர்கள்ட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, ஏழுமலை அவர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் பேசியிருப்பீங்கல்ல. அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட உணர்வுகளில் அவங்க பெரிதமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க இடத்துக்குள்ளே எல்லார் மனசுக்குள்ளேயும் நீங்கள் இப்போ போய் உட்காந்து எழுதணும். எனக்கு என்ன சந்தேகம்னா, இது வரைக்கும் நான் இப்படியான ஒரு இதை பார்த்ததில்ல. எனக்குமே ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாருக்குமே அது இருக்கும். ரொம்ப தனிமையில் இருக்கும், ரொம்ப வழியில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம ஃபோட்டோவை பார்த்து நம்ம பேசிப்போம், இல்லை ஏதாவது நம்மளோட ஃபேவரட் பொருளை பார்த்து, நமக்கு வந்து கிஃப்ட்டை பார்த்து, அவங்க கொடுத்தவங்களை பார்த்து பேசிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் ஃபேனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த அம்மா. உண்மையாக அவங்க சொன்னதா இல்லை அவங்க சொன்னது தான் அவங்க சொன்னது. இந்த நான் எனக்கு என் தனிமை எப்படிங்க நான் பண்ண ஃபேனோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேங்க. நான் 2 பசங்களும் படிக்கிறானுங்க. ஓகே, ஆம்பளைங்க கூட பேசக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. மழைக்கு யாராவது ஒதுங்கினாங்கன்னா, ஐயோ அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு போனால் அதுக்கு ஒரு மீனிங், காஃபி எடுத்துகிட்டு போனால், இப்படியெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யார் கூடயாவது பேசணும் இல்லையா, அது அப்படி நான் ஃபேன் கூட எல்லாம் பேசியிருக்கேங்க. என் ஃபேன் தான் எனக்கு ஃப்ரெண்டு, அது என்னை தூங்க வச்சுருக்கு. ஸோ அதுலேருந்து உருவானது தான் அந்த ஃபேன் கூட பேசுகிறது. ஓகே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது எதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா ரியல் லைஃப்பில்?
உங்களோட தனிமையில் நீங்கள் யார் கூட தனிமையில் பேசுகிறீங்க? இல்லை சார், அப்படி இல்லை. தனிமையில் பேசுறது நம்ம அந்த அளவுக்கு தனிமைப்படுறது இல்லையே. நமக்கு எப்பயுமே சினிமா இருக்குது பேசுகிறதுக்கு. சினிமா கூட பேசிகிட்டு இருப்போம், தவிர தனியாக பேசுகிறதுக்கான இது இல்லை. நிறைய வசனங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. வசனங்களாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியில் நீங்கள் அந்த ஒரு ஷார்ட் வச்சதாக இருக்கட்டும், அதுவே நிறைய பேசுச்சு எனக்கு. அது மாதிரி ஷார்ட்டில் நிறைய பேசுனதுன்னா, ஒரு இடத்துல ஃபோன் பேசிட்டு அவங்க ஆத்தங்கரை எப்படி கடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நட்டாத்துல நிற்கிறதுன்னு சொல்லாமல் கரெக்டாக நடாத்துல நிற்பாங்க, ஒயிட் ஷார்ட் வரும். அது எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது சார். நீங்கள் அதை எப்படி இது மாதிரியான விஷயங்கள் எனக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் நான் ரைட்டிங்லேயே இது பண்ணிடுவேன், இல்லை அங்கே ஷார்ட்டில் தோணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு எதாவது இருக்கா? எஸ், ஸ்டேஜிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்த இந்த டைலாகை எந்த இடத்துல எந்த பேக்ரவுண்டில் சொன்னால் நல்லாயிருக்கும். உதாரணமாக அவங்க 2 பேர் நடந்து போகிற இடத்த ரெண்டு ஒரு பாதை இருக்குது, 2 சைடையும் மரம் இருக்குது. அந்த மரம் வந்து அதிகமாக எப்பயுமே காற்றடிச்சிட்டு இருக்கிற இடம், தேக்கு மரம். இங்கே மற்ற மரங்கள்லாம் நிறைய, இப்போ தேக்கு மரத்தை 2 சைட்லேயும் வச்சு நான் பார்த்ததே இல்லை, அதுவும் ஆத்தங்கரை ஓரமாக. ஸோ இதுதான் நான் எடுக்கிறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த சீக்வன்ஸை ஒரு நம்ம நடந்து வந்துட்டு தான் நடு ரோட்டில் நின்ட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நட்ட ஆற்றுல நின்ட்டாங்க அப்படியே. ஏன்னா அவன் சொல்கிறது, அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, இந்த அம்மாக்கு செக் வச்சுட்டான், அப்படி ஒயிட் கட் பண்ணு, நடு ரோட்டில் நிறுத்து, நடு ஆற்றுல நிறுத்து அந்த அம்மா. ஸோ இப்படி டிரெக்டராக ஒரு கதையை சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்காக பண்ணுற விஷயம் தான். ஓகே, இப்போது அது மாதிரியான நிறைய டைலாக்ஸ் இருக்குது சார். இப்போ இந்த படத்துலேயே தன்னோட லவ்வர்கிட்ட வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார். அப்போது எங்கள் அம்மா அதை சொல்லும் போது, அந்த பெரிய குண்டுக்குள்ளே இருக்க எங்கள் அம்மா ஒரு சின்ன குண்டுக்குள்ளே இருக்க எலியை எங்கிட்ட காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான கம்பேரிசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் எனக்கு இது மாதிரி நிறைய பிடிச்சிருந்தது. இதை ப்ராசஸ் எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா, இல்லை அதை நீங்கள் இல்லை இதுக்கு நான் மெனக்கிடுவேன், அதனால் இந்த டைலாக் வர வரைக்கும் நான் எழுதவே மாட்டேன் அடுத்த சீன் அப்படின்ற மாதிரியான? அப்படி இல்லைங்க ராகுல். அது வந்து நம்ம ப்ராசஸில் இருக்கும்போது நம்மளை கிராஸ் பண்ணுறதெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டுவோம். அப்படி இந்த ப்ராசஸில் டைலாக் எழுதுகிற அந்த ப்ராசஸில் இருக்கும்போது நான் ஏதோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கேன், என் ஒய்ஃப் வந்து ஏங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய எலி மாட்டியிருக்கேன்னு அப்படிங்க காமிச்சான். அப்புறம் முக்கியமாக என்னன்னா, அது என் தம்பியை கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க, என் ஒய்ஃபு. அது போய் அவன் சொன்னான், அது போய் கீழே கொட்டுற வரைக்கும் அது வெளியவே போக மாட்டேங்கிறான். அது ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. தான் மாட்டிக்கிட்டோங்கிற ஃபீலிங்கில் மாட்டிக்கிட்டே இருந்தது. இது அமுத்தி வெளியே விடுறாம அந்த போவே மாட்டேங்குதான். அது கொட்டி 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 தான் வெளியே போயிருந்தான். அப்போ ஒரு எலியோட மென்டாலிட்டியில் தான் வீடுங்கிற ஒரு 4 செவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுங்கிறது, போடா நான் வெளியே வரலடா, அம்மா கொஞ்சம் வெளியே தேட்டருக்கு வாமா, படத்துக்கு வாமா, கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வாமான்னா நிறைய அம்மா போக மாட்டாங்க. அவங்க அந்த இதில் சட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த வீடுங்கிற ஒரு இதுக்குள்ள எலி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பெண்களை நினச்சி பார்க்க தோணுச்சு. அந்த சிந்தனை தான் எனக்கு அப்படி டைலாகாக மாறிச்சு. அது நிஜமாக நடந்தது எனக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது அது தேவையானதெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டுக்குவோம், அது வந்து உட்காந்துருவோம். அது அப்படி உட்காந்த தான் என் ஒய்ஃப் மூலமாக தான் எனக்கு அந்த டைலாக் கிடச்சிது. கண்டிப்பாக. இப்போது அம்மாவை பற்றி பேசும்போது, பெண்கள் பற்றி பேசும்போது, எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்த ஒரு சீன்னா அது உங்கள் படத்தில் இருக்க ஒரு சீன் தான். சீரியஸாகவே நான் சொல்கிறேன், சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் வர ஒரு சீன், ஒரு காட்சி எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ஐ ஓப்பனராக இருக்கும்ல. அந்த ஒரு பெண்கள் மீதான ஒரு மதிப்பு வருது, ஒரு திருநங்கை மீதான அவங்கள நம்ம வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் மாறி இருப்போம், ஒரு கேஸ்ட் ரீதியான. உங்களுக்கு இந்த பெண்களை பற்றி பேசுறதுல இப்போ வரைக்கும் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை எடுத்து பார்த்தா கூட ஆம்பளையாக இருந்தால் வெளியே விடா, இந்த மாதிரி டைலாக் நம்ம பார்க்க ரொம்ப சகஜமாக வச்சுட்டு போயிடும். நீங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சையில் அந்த ஒரு வச்சுருப்பீங்க, நீ கூட அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நைட்டியை போட்டு தானேடா அசிங்கப்படுத்தினேன். உங்களுக்கு இந்த பார்வை மாறினது எனக்கு இந்த மாதிரியான ஒரு தருணத்தில், நான் இப்படி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இப்படியான ஒரு தெளிவு வந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி பர்டிகுலராக எனக்கு ஒரு தெளிவு இதுக்காக தான் பெண்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கு வரேன், பெண்களை பற்றி இப்படி அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. திரும்ப 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 எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய ஏடிஸ் லைஃப்லேயோ அதுக்கு ஏடிஸ் லைஃப்னு வச்சுக்கோங்களேன், அப்போ காசு இருக்கா, சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ஸோ அப்போ புக்கு எங்கே வாங்க முடியும்? லைப்ரரியில் தான் வாங்க முடியும். ஓகே, லைப்ரரியில் தான் போய் படிக்க முடியும். நான் புக்கு வாங்கினேன், எனக்கே வாங்கணும், சில இது கிழிச்சு வச்சுக்கணும் அப்படின்லாம் தோன்றப்போ நான் பழைய புக்கு கடையில தேடுவேன். ஓகே, ஏன்னா ரொம்ப நான் 1/4 ஆஃப் த
ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு 20 ரூபான்னா 5 ரூபாய்க்கு அந்த புக் வாங்கிடலாம். ஓகே, அப்படி நான் வாங்குகிற புக்கில் விகடனை விட அவள் விகடன் வாங்குவேன். ஓகே, அது மாதிரி குமுதம் இதில் வந்து சிநேகிதி வாங்குவேன். இப்படி பெண்களை பற்றி அது ஐ டோன்ட் நோ வை, அதுக்கு ரீசன் தெரியாது எனக்கு. அது வாங்கி அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறேன். அது என்னமோ நேச்சராகவே எனக்கு அப்படி வந்துருச்சு. அப்படி தான் அவங்களுடைய பிரச்சனையை ஆழமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாரும் அந்த பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது விற்காதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். நான் முட்டாள். பெண்களுடைய பிரச்சனையை சொல்லி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால மற்ற திங்கர்ஸோ இல்லை மற்ற கிரியேட்டர்ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. பட் எனக்கு அதுதான் பிடிக்குது. எனக்கு வர்றது தானே செய்ய முடியும். அதை எப்படி சினிமாவாக மாற்றுறது, எப்படி என்டர்டெயின்மெண்ட்டோட சொல்கிறது. அப்புறம் எனக்கு அதில் ஒரு சரி, என் லைஃப் லாங் என்னால் பெண்களை பற்றி மட்டுமே கதை எடுக்கணுமே ஆசை. அவ்வளோ விஷயங்கள் அவங்ககிட்ட கொட்டி கிடக்கு. யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஃபீலிங்ஸை சொல்லலாம். யாருமே நினச்சி பார்க்க அப்படியெல்லாம் நான் அது பெண்களால் மட்டுமே உணர முடியும். உதாரணம் ஒரு சீன் சொல்கிறேன். கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த சூப்பர்வைசர் வந்து ரொம்ப நல்ல சூப்பர்வைசர் தான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான சூப்பர்வைசர் தான், ரொம்ப மரியாதையான சூப்பர்வைசர் தான். ஆனால் அவர் வந்து பக்கத்தில் இல்லைம்மா இந்த டிசைன் தப்பு, புது டிசைன் வந்திருக்கு, நீ இது பண்ணுன்னு சொல்லி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு போட்டிருக்கிற சாரியினுடைய இது கொஞ்சம் விலகி இருக்குது. இப்போ இந்த பொண்ணு நான் இதை கவர் பண்ணால் அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவன் அதெல்லாம் பார்க்காம தான் பண்ணிகிட்ருக்கான்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனால் இட் இஸ் ரிவீலிங் அப்படிங்கிறது தெரியுது. இது இந்த பாகம் வெளியே தெரியுதுன்னு தெரியுது, அதை பார்க்கலன்னு தெரியுது. இப்போ நான் இந்த பொண்ணு மறைக்கணுமா இல்லை அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? இது நீங்கள் எங்கேயாவது ஆணுக்கு கிடைக்குமா? இது இல்லை, இது முழுக்க அவங்க சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயம், பெண்களுக்கான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது. பெண்ணுனால் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணுமா இல்லையா? நான் தனிக்காட்டு ராஜாவை தானே இருக்கேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கதையை சொல்லுங்கிறது ஆசை. ஆனால் நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா, இவன் ஆரம்பிச்சிடானா இவன் பொண்ணுங்களை பிரச்சனை இப்படின்னு என் பிராண்டட் ஆகிடுவேன். ஸோ அதுக்காக நான் உடச்சி அப்பப்போ இதை பண்ணணும். ஒரு 3 படத்துக்கு ஒரு தடவையாவது பெண்களுடைய பிரச்சனையை பண்ணணுங்கிறது என்னுடைய தாட்டில் இருக்குது. இந்த நூறுசாமி நான் இத்தனை படம் எடுத்திருக்கேன். இந்த நூறுசாமி எனக்கு இந்தந்த விதத்துலலாம் ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் கருத்தியல் ரீதியாக, கான்டென்ட் ரீதியாக பூவை விட ரொம்ப மேன்மையான படம் நூறுசாமி. ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்க மனசில் இருக்கிற பெண்களுக்கு இது தேவை, ஜஸ்ட் லைக் தட் அவங்கள விட்டுறாதீங்க. அவங்க வந்து ரத்தமும் சதியுமாக நம்மளுக்கெல்லாம் என்ன உணவு இருக்குது அத்தனை உணவும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு போல்டாக சொல்லப்பட்ட படம் இது. அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி 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 ஹாப்பி. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் என்னென்னமோ படம் பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு இவர் மட்டும் தனியாக ஒரு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த ரோட்டில் அப்படின்ற மாதிரி. யாருன்னு இந்த கார் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போகுது இந்த ரோட்டில் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்களே சார், அந்த மாதிரியான ஒரு காரை தான் நீங்கள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம். சார் அது விண்டேஜ் கார் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல சார், அந்த மாதிரியான மார்க்கெட் தான் உங்களோட மார்க்கெட். இன்றைக்கி ஒருத்தர் ரைட்டப் போட்டிருந்தார் சார். அப்போ வந்துட்டு பூவை யாரெல்லாம் ஹிட் பண்ணலையோ போயிட்டு நூறுசாமி பார்த்து உங்களுக்கான பரிகாரத்தை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரைட்டப் போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகணும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நூறுசாமி படம்? சார் நான் எனக்கு வந்து ஒரு படம் செலக்ட் பண்ணும்போது, ஒரு படம் பண்ணலாம் டிசைட் பண்ண 2 ஃபேக்டர் வேணும். ஒன்றும் அது யூனிக்னஸோடு இருக்கணும், இன்னும் யாரும் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணலையா அப்படின்னு யோசிப்பேன். 2வது இதுக்குள்ள கமர்ஷியல் வேல்யூ இருக்கா, இதை படம் பண்ணும்போது நான் போட்ட ப்ரொடியூசருக்கு பணம் திரும்ப வருமா, இப்படி தான். ஸோ செல்வியுடைய ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு மிடில் ஏஜ்டு சிங்கிள் மதருடைய ரீமேரேஜ் பற்றி பண்ணுறப்ப யூனிக்னஸ்ங்கிறது இருக்கிறது வந்து, ஏன்னா யாருமே அம்மா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சிங்கிள் மதருடைய பிரச்சனை, ஒரு மிடில் ஏஜ்டு சிங்கிள் மதருடைய பிரச்சனை யாராவது சொல்லியிருக்காங்க இல்லை, ஓகே இன் தட் வே தட் இஸ் ஃபைன்.
இதுக்குள்ள கலெக்டிங் வயபிலிட்டி இருக்கா, பணத்தை பேபேக் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு யோசித்து இருக்குன்னு முடிவுக்கு வந்து அதை எப்படியெல்லாம் பண்ணால், என்னென்ன மாய்மாலெல்லாம் பண்ணால், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் மக்கள் வந்து போர் அடிக்காமல் உட்காந்துருப்பாங்க, இந்த படத்தை ஓகே பண்ணுவாங்க, இந்த படத்தை திரும்ப வந்து பார்ப்பாங்க, இந்த படத்தை நான் என்னுடைய ப்ரொடியூசருக்கு திரும்ப பணம் கொடுப்பாங்கன்னு யோசித்து தான் நான் படம் பண்ணுறேன். அதை 100% பண்ணியிருக்கிறதா நினைக்கிறேன். 100% எழுதிட்டேன் அப்படின்னு நம்பிக்கை வராமல் ஷூட்டிங்கே போக மாட்டேன். அதை 100% பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். மியூசிக்கலாக, விஷுவலாக, வந்து ஹியூமராக, இப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக பேபேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கும் சார். இப்போ தமிழ் சினிமா எந்த சினிமா கூட எடுத்துக்கலாம், எம்பாரசிங்கான மொமெண்ட்ஸை இப்படி அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எம்பாரசிங்கான சீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பாரஸ்மெண்ட் அப்படின்றத ஒரு சீனாகவே நீங்கள் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஓட்டுறீங்க. அப்படியான ஒரு சீனை நான் பார்த்ததில்ல. அது எப்படி ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த டைமில் எப்படி பேசிப்பாங்க, அந்த டைமில் எப்படி எமோட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இத்தனை அழுகை, கோபம் எல்லாமே பார்த்துருக்கோம் ரவுத்திரம் அப்படின்னு. இந்த எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு 4 நிமிஷத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக எம்பாரஸ்மெண்ட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா, அவங்க அம்மா கேட்டுட்டாங்க, போயிட்டு ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனும் அம்மாவும் டக்குன்னு பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அம்மா பாட்டு சரி நான் வீட்டை பார்த்துக்கிட்ட போடாமாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே வருவாங்க, பேசிப்பாங்க, ஏய் சாப்பிட்டியா அப்படிம்பாங்க, கண்ணாடி கட்டுறது. இது ஃபுல்லாகவே ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோட தான் ரெண்டு பேர்த்துக்குமே. இது நான் எந்த இதுலையும் பார்த்ததில்ல. உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருந்தது? அது நான் பாஸ்கர்கிட்ட தெரிஞ்சது தான். பாஸ்கர்கிட்டையும் கேட்டேன், செல்விகிட்டையும் அவங்க அம்மாகிட்டையும் கேட்டேன். சரி, நீங்கள் வாத்தியார் மூலமாக இந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டீங்க, அவர் பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, தலை குனிஞ்சு பேசாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பையன் வீட்டுக்கு வந்திருப்பான், நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி உக்காந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கீராஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லை அரிசி பொறுக்கிட்டு இருந்தீங்களா, அவன் எப்படி உள்ளே வந்தான், எவ்வளோ நேரம் கழிச்சு உள்ளே வந்தான், இப்படியெல்லாம் திரும்ப 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 கேட்டு தான் அதை கன்சீவ் பண்ணுறேன் அந்த சீனை. அந்த இந்த மொமெண்ட்டை சொல்லணும், இந்த மொமெண்ட் யாரும் பதிவு பண்ணல, இது சொல்லணும், இது சொல்லாமல் ஃபுல்ஃபில். சார் நீ இந்த கதையில் நிறைய சொல்லாமல் விட்டார். ஒரு பையன் ஒரு 5 வருஷத்துக்கு புத்தி வருது ஒன்று, நம்ம பண்ண தப்பு தான்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாவிட்ட பேச்சு எடுக்கணும்ல, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவ்வளோ ஈஸியா நம்ம அம்மாவிட்ட நம்ம பேசிடுவோமா? அம்மா வேணா வாத்தியார் மூலமாக கன்வே பண்ணலாம். ஒரு பையன் யார் மூலமாக சொல்லுவான்? அம்மாக்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட போய் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி சொல்லுவீங்களா? முடியாது. ரொம்ப தயக்கமாக ஒரு மாதிரி இருக்குமா? ஸோ அவன் என்ன வாய்ஸ் மெசேஜில் போட்டுடலாமா, இல்லை எழுதி வச்சுட்டு வந்துடலாமா, இல்லை எப்படி சொல்ல மாமா விட்டு பேச வைக்கலாமா, இல்லை எவ்வளோ யோசிச்சுருப்பலாம். அந்த ஏரியா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஏரியா பதிவு பண்ணப்படணும். பட் ஒரு படத்தில் போர் அடிக்காமல் இருக்கணும்னா இவ்வளவு தான் சொல்லப்படணுங்கிற ஒரு தேரி இருக்குது, ஒரு இது இருக்குது. இந்த படத்தை கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நம்ம மக்களுக்கான ஒரு ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ரசனைங்கிறது ஒரு இருக்குது. அதுக்கு அது பத்தாது. அது அந்த பருப்பு இங்கே வேகாது. ஸோ ஒரு மிடில் கிரவுண்டில் நம்ம விளையாடணும். நம்ம மலையாளம் மாதிரியும் எடுக்க முடியாது, தெலுங்கு மாதிரியும் எடுக்க முடியாது. நம்ம மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசனை இருக்குது, நம்ம மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதை வேணால் ரசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடித்த லாங்குவேஜில் சொல்லணும். இந்த ரீமேரேஜுங்கிற விஷயம் சிட்டியில் அங்கங்கேயும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் ஏன் இது கிராமத்தில் கொண்டு போய் வைக்கிறேன்னா, இது அங்கே தான் நடந்தது ஒன்று. நான் அந்த மக்களுக்காக தான் படம் எடுக்கிறேன். கிராமத்து மக்கள் இது புரிஞ்சுக்கணும். நம்ம சென்னை தாண்டி இருக்கிற மக்கள் இது கன்வே ஆகணும்னு நான் அவங்க லாங்குவேஜில் தான் சொல்லணும் நான். ஸோ அப்படி நான் அப்படி காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்காக எழுதப்பட்ட அவங்க லாங்குவேஜில் சொல்ல. இன்னும் கூட நம்ம தெளிவாக சொல்லணும்னா, இது பூ கிடையாதுங்க, பிச்சைக்காரனும் கிடையாது. பூவோடைய சப்ஜெக்டை பிச்சைக்காரன் மொழியில் அடித்த படம் தான் நூறுசாமி. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதுவும் இயல்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எஸ், ஓகே. திரும்ப நிறைய படங்கள் இப்போ கருத்தில் ரீதியாக அப்படி எடுத்தாலும், அந்த ஒரு பிச்சைக்காரனாக இருக்கட்டும், ஒரு 555 இருக்கட்டும், அந்த ஒரு
இது இந்த லாங்குவேஜில் சொல்லாமல் தெரியல, அந்த ஒரு கமர்ஷியல் டோன் எல்லாரும் வந்துட்டு ஏய் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று இருக்குல்ல சார். இப்போ இது வந்து அமைதியாக உட்காந்து பார்க்கும்போது இதை ரசிக்க முடியுது. இது ஒரு மென்மையான ஒரு அந்த ரசனை இருக்கும்போது இந்த 555 இந்த மாதிரியான ஒரு படங்கள் சசி அவர்கள் இதை எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு நினச்சி உங்கள்கிட்ட இது 3 படத்துக்கு ஒன்று பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி தான். அடுத்து நான் 100 கோடி வானவில் தான் வரப்போகுது. அதுவும் ஒரு பொண்ணுடைய காதல் பற்றிய படம் தான். அது ரொம்ப யங் அது. ஸோ அதனால் 2 பெண்களை பற்றிய படம் வந்துட போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ அடுத்து நான் கமிட் பண்ண போகிறது ஒரு ஹீரோவுக்கான படம் தான். ஓகே, டெஃபினட்டாக. ஓகே, கண்டிப்பாக சார் வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாகவே நான் அப்போவும் சொல்கிறத இப்போவும் எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. பட் கமர்ஷியல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் சினி உலகம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.